வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால நீங்க எல்லாரும் நல்லா இருக்க நான் இறைவனுடன் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பைரவர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, எவ்வளவு பெரிய பைரவர் சிலை எங்க அமைஞ்சிருக்கு பாருங்க. கால பைரவரே கோபுரமா அமைஞ்சிருக்காரு. இவரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம கோ டெம்பிள் சேனலில் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோயில்களை பார்த்துட்ருக்கோம். சென்ற எபிசோடு திண்டல் முருகனை நீங்கள் எல்லாரும் தரிசிச்சிங்க. திண்டல் முருகன் ரொம்ப அற்புதமான முருகன் திருக்கோயில். எங்களுடைய கோ டெம்பிளுக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசித்து கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து எங்களை ஊக்கப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க பழைய எபிசோட் திண்டலையும் பாருங்கள். எங்களுடைய முந்தைய எபிசோடில் முருகன் பற்றிய ஆலயங்கள் பல ஆலயங்களையும் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஈரோட்ல இருந்து காங்கேயம் செல்லும் சாலையில், ஈரோடு காங்கேயம் சாலையில் அவல் பூந்துரை என்ற சிற்றூர் இருக்கு. அங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல ராட்டை சுற்றி பாளையம்ன்ற ஊர்ல அமைந்திருக்கும் உலகிலேயே மிகப்பெரிய பைரவர் சிலை இருக்கும் பைரவர் ஆலயத்தை நம்ம பார்க்கறோம். இது ஏன் உலகிலேயே மிகப்பெரியது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, பைரவருக்கு இப்படிப்பட்ட மிகப்பெரிய சிலை எங்கேயுமே அமைஞ்சதில்லை. அது இங்க இந்த ஈரோடு மாவட்டத்துல ராட்டை சுற்றி பாளையத்துல அமைஞ்சிருக்கும் இந்த பைரவர் தான் உலகிலேயே மிகப்பெரிய பைரவர். இவர் கால பைரவர். நாய் வாகனத்தோட இருக்கிறாரு. கோபுரம் யூஸ்வலா நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா ராஜ கோபுரம் இருக்கும். அந்த ராஜ கோபுரமாவே இந்த பைரவர் அமைஞ்சிருக்காரு. விஜய் சுவாமிஜி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு ஆன்மீக அருளோடு இந்த பைரவரை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த கோயில்ல என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். வாங்க, என்னோட டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு கோயிலுடைய ஃபுல் டூர் இந்த வீடியோல காட்டுறேன். வாங்க. ஈரோட்டில் இருந்து நான் ஒரு கேப் பிடிச்சிட்டு தான் இந்த ராட்டை சுற்றிப்பாளையம் என்ற ஊருக்கு போயிட்டு இருந்தோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, ஈரோட்டில் இருந்து காங்கேயம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு. போகும்போது அவல் பூந்துரைன்ற ஒரு பெரிய சிற்றூர் வரும். அதுதான் பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸில் போகணுன்னா நீங்கள் ஈரோட்டிலேருந்து அவல் பூந்துரைக்கு வந்துடணும். அவல் பூந்துரையிலேருந்து 4 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து ஏதோ ஷேர் ஆட்டோ எடுத்துக்கலாம். இப்போது வெளியூர் போகிற பஸ்ஸு இந்த ராட்டை சுற்றுப்பாளையம் மெயின் ரோட்லேயே நிற்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் கண்டக்டர்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. பஸ்ஸில் வரதா இருந்தால் இந்த கோயிலுக்கு போகணும், ராட்டை சுற்றிப்பாளையம் போகணும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சு வந்துக்கோங்க. இப்போது நான் போனது ஒரு தேய்பிறை அஷ்டமி. மிக பிரம்மாண்டமான கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. இந்த கோயில் கட்டியே ஒரு 1.5 வருஷம்தான் இருக்கும். கும்பாபிஷேகம் நடந்து இந்த கோயில் கட்டினதுக்கு அப்புறமா நிறைய பக்தர்கள் வழிபட்டு அருள் பெற்று தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறினதால இவ்வளோ கூட்டம் இங்கே அலைமோதி வராங்க. முதல்லயே நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்போல்லாம் ஒரு கம்மி கூட்டம் தான் இருந்தது. இப்போது இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கே ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்தது, ஒரு ஆனந்தமாகவும் இருந்தது. இப்படி நம்ம கோயிலுக்கு இவ்வளோ கூட்டங்கள் வரது பார்க்கும்போது ஆனந்தமாக இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்த உடனே இங்கே முகப்பில் எல்லாருமே பைரவருக்கு பிரார்த்தனையாக தேங்காய் உடைச்சி அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. சில பேர் நெய் தீபம் ஏற்றலாம், சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுறாங்க. தேங்காய் பூசணிக்காய் இது 2 தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய லட்சக்கணக்கான மக்கள் இதை ஏற்றுறாங்க. இங்கே நான் வந்தது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு. தேய்பிறை அஷ்டமி எப்பவுமே பைரவருக்கு சிறப்பு வாய்ந்த நாள். வளர்பிறை அஷ்டமியும் சிறப்பு வாய்ந்த நாள். தேய்பிறை அஷ்டமியை வழிபடும் போது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தேய்ந்திடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் வழிபடணும். தேய்பிறை அஷ்டமி வழிபாடு சாயங்காலம் தான் பைரவருக்கு சிறப்பு பூஜை நடக்கும். இங்கே 2 காலமாக
கூட்டம் நெரிசல் நிறைய இருக்கிறதால, கூட்டங்கள் ஜாஸ்தியா வரதால எல்லோரும் வந்து பைரவரை ஆனந்தமா தரிசிக்கணுன்றதுக்காக 2 கால பூஜை நடக்குது. காலையில தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலையிலயும் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்து தங்க கவசத்தோட அவர் தரிசிக்கலாம். மாலையில பைரவருக்கு திருப்பியும் சிறப்பு அபிஷேகம்லாம் நடந்து சந்தன காப்பு அலங்காரத்தோட நீங்க தரிசிக்கலாம் பைரவர். இங்க இருக்கிற மூலவர் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர், இறைவன் சிவபெருமானுடைய ஒரு அம்சம், அவதாரம் தான் இவர். வந்து செல்வங்களை அள்ளி கொடுக்கிற சொர்ண ஆகர்ஷண பைரவர். பைரவர் அப்படின்னாலே பயத்தை போக்கும் கடவுள். சோ பயத்தை போக்கி அருள்பவர் அவர் தான் பைரவர்னு மருவி வந்திருக்கு. வேர்ல்டு பிக்கஸ்ட் பைரவர் டெம்பிள் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஈரோட்ல இருக்கிற இந்த கோயில் தான் வரும். வேர்ல்டு பிக்கஸ்ட் பைரவர் டெம்பிள் அப்படின்னு வரும், பாருங்க, அட்ரஸ் பாருங்க. சோ அப்படிப்பட்ட இந்த பைரவர் முகப்பிளம்பு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. ராஜகோபுரத்துக்கு பதிலா இந்த கால பைரவரை 4 கரங்களோட சூலாயுதம், வாகனம் வந்து நாய், நமக்கு இவரை பார்க்கும் போதே நம்மளுடைய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் இவ்வளவு பெரிய பைரவரை பார்த்த உடனே தீர்ந்துரும்ன்ற நம்பிக்கையோட நம்ம உள்ள போகலாம். இது வேர்ல்டு பிக்கஸ்ட்னு அறிவிச்சிருக்காங்க. யூனிக் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற அமைப்பு வந்து இந்த பைரவரை வேர்ல்டு பிக்கஸ்ட் பைரவர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 39 அடி உயரம் இருக்கிற இந்த பைரவர் நுழைவாயிலிருந்து நம்ம கடந்து உள்ள போகணும்னா நேராக நம்ம பார்க்கறது வந்து மூலவர் சொர்ண ஆகர்ஷண பைரவர். இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் தம்பதி சமேதராக இருக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்த்து, கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து, செல்வங்களை வாரி அருளும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம இப்ப தரிசிச்சுட்டு இருக்கோம். ஈரோடு பைரவர் ஆலயத்தை தென்னகத்து காசி அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. பைரவர் ஆலயம் வந்து மேற்கு நோக்கி சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த பைரவர் ஆலயத்தோடைய வடக்கு புறத்துல ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. அந்த நதி வந்து எப்படின்னா பைரவர் ஆலயத்தை ஒரு மாலை மாதிரி அணிவிச்ச மாதிரி வளைஞ்சி அப்படியே போகுது. அதுக்கப்புறம் இந்த பைரவர் ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு சுடுகாடு அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் தான் காரணமா இருக்கிறதால இந்த பைரவர் ஆலயத்தை தென்னகத்து காசி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமான காட்சி, அதாவது இந்த நதி ஓடுறத அழகையும் அப்படியே இந்த பைரவர் ஆலயம் அமைஞ்சிருக்கிற விதத்தையும் நீங்க பார்க்கலாம். இந்த 39 அடி கால பைரவர் சிலை கோபுரமா அமைஞ்ச நம்ம பிரமிப்பா பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம சன்னதிக்குள்ள நுழைஞ்சோம்னா மூலவர் சன்னதி சொர்ண ஆகர்ஷண பைரவர். அவர் ஒரு 5 அடி உயரமுள்ள சொர்ண ஆகர்ஷண பைரவர் இங்க நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி அருள் புரிகிறார். பொதுவாவே சிவன் ஆலயங்கள்ல வடகிழக்கு மூலையில தென்புறமா பைரவர் ஆலயம் அமைஞ்சிருக்கும். இந்த ஆலயம் மேற்க பார்த்த மாதிரி இருக்கிறாரு. மேற்கு பார்த்த சிவாலயங்கள் வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில், மருந்தீஸ்வரர் கோயில தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வைத்தீஸ்வரன் மேற்கு பார்த்ததாலேயே அவர் வைத்தியநாதர், அதாவது நோய்களை தீர்க்கும் கடவுள். கபாலீஸ்வரர் கோயிலும் அப்படிதான், மருந்தீஸ்வரர் கோயிலும் அப்படிதான். இந்த ஆலயம் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறதாலேயே இந்த பைரவர் நோய்களையும் குணப்படுத்தி நம்மளை காப்பாத்துவார் அப்படின்றத நம்பிக்கை. மூலவர் சன்னதி 5 அடி உயரமுள்ள சொர்ண ஆகர்ஷண பைரவர். அவருக்கு முன்னாடி ஸ்வர்ண லிங்கம் அமைஞ்சிருக்கீங்க. இந்த ஸ்வர்ண லிங்கம் வந்து விஜய் சுவாமிஜி ஒரு தவத்துக்காக ஹிமாலயம் செல்ற போது அங்க ஒரு சித்தர் வந்து ஒரு சாது மாதிரி வந்து அவருக்கு இந்த லிங்கத்தை கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த சித்தரை இவரால் கண்டுபிடிக்க முடியல, எங்க போனார் எப்படி போனார்னு தெரியல. அதை கொண்டு வந்து இவர் பூஜை அறையில தான் இவர் வச்சு அதுக்கு பூஜைகள் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஆலயம் கட்டினதுக்கு அப்புறமா இந்த பைரவருக்கு முன்னாடி அந்த ஸ்வர்ண லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த ஸ்வர்ண லிங்கத்துக்கு தான் நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அது எப்படின்னா பொதுமக்கள் பக்தர்கள் இங்க வரும்போது நம்ம கையாலேயே அவருக்கு பாலபிஷேகம் பண்ணி பைரவருக்கும் பாலபிஷேகம் பண்ணி வணங்கிட்டு போகலாம். அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. யாரு வந்தாலுமே, பெண்கள் ஆண்கள் எந்த நேரத்துல வந்தாலுமே நம்ம கருவறைக்குள்ள போய் இந்த பைரவரை பூஜை பண்ணி நம்ம பிரார்த்தனைகளை வேண்டி இந்த பைரவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. அது வந்து எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா சிறப்பு தினங்கள், பைரவருக்கு சிறப்பு தினங்கள் இருக்கு. வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, இப்படி இந்த சிறப்பு நாட்கள்ல சிறப்பு அபிஷேகங்கள் நடக்குது. அதுக்கு இந்த பைரவர் ஆலயத்தோடைய
ஆபீஸை நீங்க கான்டாக்ட் பண்ணி எப்படி பண்ணணும்ன்றதை நீங்க கேட்டுக்கிட்டு நீங்க பண்ணிடலாம். பால் அபிஷேகம் இங்க பால் இவங்களே கொடுக்கறாங்க. குடத்துல கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களே குடம் கொடுக்கறாங்க. பணத்தை கட்டிட்டா போதும். நீங்களே இந்த ஆலயத்துல இருக்கிற இந்த பைரவருக்கும் இந்த ஸ்வர்ணலிங்கத்துக்கும் நீங்களே பூஜை பண்ணலாம். சிவபெருமானின் அம்சமான பைரவர் 64 பைரவர்களாக இருக்கிறாரு. இந்த ஆலயத்துல பிரகாரத்துல பாத்தீங்கன்னா அர்த்த மண்டபத்துக்கு மேல வடக்கு திசையிலையும் 31 பைரவரும், தெற்கு திசையிலையும் 31 பைரவரும், முன்னாடி கால பைரவர் 1, ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் 1 ஆட் பண்ணீங்கன்னா 64 பைரவரையும் ஒரே இடத்துல நீங்க பார்க்கலாம். இந்த ட்ரோன் காட்சிகள் நீங்க பார்க்கும்போது இந்த 31 62 பைரவர்களையும் ஒரே இதுல அப்படியே பார்த்துக்கிட்டு மூலவரா இருக்கிற ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரையும் கால பைரவரும் தரிசிச்சா 64 பைரவர்களையும் ஒரே இடத்துல நீங்க பார்க்க முடியும். இந்த பைரவர் ஆலயத்துக்கு கடன் பிரச்சனை, நோய் குணமாகணும், உறவுகள் மேம்பட, எல்லா விதமான பிரார்த்தனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் இங்க தீர்வு கிடைக்குது. இந்த பைரவர் ஆலயத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, நோய் குணமாகணும், உறவுகள் மேம்படணும், எதிரிகளை அழிக்கணும், இப்படின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த பைரவர் ஆலயம் ஒரு சிறப்பான வழிபாட்டு ஸ்தலமா இருக்குங்க. நீங்க கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட் பிளஸ் பைரவர் யந்திரம், கருங்காலில செய்யப்பட்ட பைரவர் மூர்த்தி விக்கிரகம், இருக்கம்புல் வேரால செஞ்ச விநாயகர் விக்கிரகம், இப்படி இதெல்லாம் நீங்க வாங்கிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை எதிர்த்து இந்த பைரவருடைய துணையோட நீங்க வெற்றியை பெறலாம். இந்த கோயிலை பத்திய பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல தெரிவிக்குங்க. அதுக்கு நான் பதிலும் சொல்றேன். தொடர்ந்து கோ டெம்பிள பாருங்க. நிறைய புது ஆலயங்களை நாம காட்டிட்டு இருக்கோம். நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் போது நிறைய ஆலயங்களுக்கு போய் உங்களுக்கான வர்ச்சுவல் டூரை நம்ம காட்ட முடியும். ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க எல்லா கோயிலுக்கும் எனக்கு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்து நிறைய பேர் என்ன ஊக்குவிக்கிறீங்க. தொடர்ந்து செய்யுங்க. பைரவரோட அருளால உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைய இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.